ஸ்ரீராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து திருவண்ணாமலை 360 இந்த சேனலில் வந்து அந்த புள்ள வினோதுங்கிறவர் பேசின வீடியோ கேட்டேன். அவர் சொல்லியிருக்கார் நித்யானந்த சுவாமிகள் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அது எல்லாருமே ஏற்புடையாக தான் இருக்குது, தப்பாக ஒன்றும் இல்லை. அவர் இன்னொரு விஷயம் வந்து நான் வினோத் தமிழ் பிள்ளைக்கு சொல்லிக்கிறேன். இதில் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் இது வரைக்கும் நான் 5 பைசா சம்பாதிக்கலை. அந்த சம்பாதிச்சா குடும்பம் நடத்தணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை. நாங்கள் ஓரளவுக்கு நல்ல வசதியோடு தான் இருக்கிறோம். எனக்கு அதனால் வந்து இது ப்ரொமோஷன் கோசம் நான் அந்த வீடியோ போடுறேன்னு மட்டும் தம்பி நினச்சிக்குவானா. இது வந்து என்னோடய மனசில் உள்ள ஆதங்கத்தை சொல்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து நான் ஹைதராபாத்தில் இருக்கிறதுனால எனக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டுருக்கு. அதில் ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு இவர் வந்து ஜோசியக்காரர் என்ன சொன்னாருன்னா, கோவிலில் இருக்க யானைக்கு நீங்கள் வந்து கரும்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து சால்வ் ஆகிடலான்னு சொன்னார். கோயிலில் இருக்க யானை எங்கேன்னு பார்த்தா மொத்த தெலுங்கானா, ஆந்திரா எங்கேயுமே கோயிலில் யானை கிடையாதுங்க. இந்த புண்ணியம்லாம் நம்ம கோயிலுங்களுக்கு தான் உண்டு. நம்ம கோயிலில் நிறையா கோயிலில் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். அப்புறம் வந்து எங்கள் ஹைதராபாத்லேருந்து கிட்டத்தில் எந்த ஊர் இருக்குன்னு பார்த்தா திருத்தணி இருக்குது. திருத்தணியில் இதுக்கு முன்னாடி யானை இருந்திருக்கு, இப்போ இல்லை. விசாரித்து பார்த்தோம், திருத்தணியில் இல்லை. இப்போ எங்கே தான்ப்பா இருக்குதுன்னு பார்த்தா நிறைய இடங்களில் யானையோட இது வந்து குறைஞ்சி போயிருக்கு வச்சுருக்கிறது. ஏன்னா யானை கட்டி தீனி போடுவாங்க, அதுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறது, அதுக்குரிய சாப்பாடு கொடுக்கறது, ஏன்னா நிறைய பிரச்சனை இருக்கலாம். அதனால் அவங்க வந்து யானையோட இப்போ எண்ணிக்கையும் குறைஞ்சி போயிடுது. அதனால் வந்து இல்லாமல் போயிருக்கலாம், செத்து போயிருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கும். வந்து யானைகள் வந்து காட்டிலேருந்து ஊருக்குள்ளே வருது. ஏன் வருதுன்னா அது காட்டை நம்ம அழிச்சிட்டோம், அதுக்கு வேணுங்கிற சாப்பாடு கிடைக்கல, அதனால் ஊருக்குள்ளே வருது. அதுதான் அங்கே பாயிண்ட்டு. அதனால் நம்ம வந்து ஒரு யானையை தத்தெடுத்து நம்ம வளர்க்குறோன்னு வச்சிங்க. திருவண்ணாமலையில் அவர் சொல்கிற மாதிரி நம்மளை நித்யானந்த சுவாமிகள் வந்து யானை ஒரு யானை இல்லைங்க, 100 யானை கொடுக்குற அளவுக்கு அவருக்கு வசதி இருக்குது. அது அவருக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். அதனால் ஒரு யானை வாங்கி கொடுக்குறது அவர் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. வாங்கி கொடுக்குறாருன்னு வச்சுங்க. அந்த யானையோட சேர்த்து ஒரு 10 ஏக்கர் நிலமோ 5 ஏக்கர் நிலமோ அதை வந்து ஒரு சுற்றி ஒரு காம்பவுண்டு மாதிரி ஏதாவது ஒன்று கட்டி அதை வந்து அந்த யானை ஃப்ரீயாக நடந்து அதுக்குள்ளே அது என்ஜாய் பண்ணுற மாதிரி அதுக்குள்ளே ஒரு அட்மாஸ்பியரை வச்சு விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இந்த ஆன்மீகம் சம்மந்தமாக பேசுகிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, வீட்டில் இருக்க நாயவே கட்டி போடாதீங்கன்றாங்க. ஏன்னா அது வந்து பாவம், அது ஜெயிலில் போட்ட மாதிரி அது நம்மளை கட்டி போட்டால் எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. அது உண்மை தானே. அதுக்கும் ஒரு உயிர் இருக்குது, அதுக்கும் ஒரு ஆசை பாசைகள் இருக்குது. அது வெளியே சுற்றிட்டு வரணுன்னு தான் ஆசைப்படும். கட்டி போட்டோம்னா நம்ம சுவார்த்தத்துக்கோசம் அதை கட்டி போட்டோம்னா தப்பாயிடும். அதனால் வந்து யானை வாங்கினேன், யானையோடு சேர்த்து ஒரு 5 ஏக்கரோ 10 ஏக்கர் நிலத்தில் நீங்கள் காம்பவுண்ட் கட்டி அதை ஃப்ரீயாக உள்ளே விட்டு அதுக்குள்ளே அட்மாஸ்பியருக்கு என்னென்னலாம் அந்த இடத்துல அதுக்கு பிடிக்குமோ, அதுக்குள்ளே நீர்நிலைகளோ என்னவோ ஏதோ ஒன்று அதுவும் சேர்த்து அமைச்சு அதை விட்டால் அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது வந்து சும்மா அதை கொடுத்துட்டு அதை வந்து கட்டி போடுறதுனால அதுக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். அதுக்கு நம்ம பாவம் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதனால் இதையும் கொஞ்சம் யோசித்து செஞ்சால் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நித்யானந்த சுவாமிகளுக்கு நானும் இதே வழிமொழிகிறேன். தயவுசெய்து மற்ற விஷயங்களை அவர் சொன்னதை பற்றி நான் பேச விரும்பலை. ஏன்னா அது அவருக்கே நித்யானந்த சுவாமிகளுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அவருக்கும் தெரியும். இனி என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தம்பி வேற போட்டதுனால யூடியூப்பில் அவர் கொஞ்சம் ஃபேமஸ் தான். அதனால் அவர் போட்டதான் நிறைய பேருக்கு ரீச் ஆகுங்கும்போது நிச்சயமாக அவருக்கும் ரீச் ஆகும். அதனால் அவர் ஏதோ ஒன்று செய்வார்னு நம்ம நம்புவோம். முக்கியமாக அந்த யானை விஷயத்தில் மட்டும் இந்த மாதிரி பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அது வந்து அதை கட்டி போடுறதுல 100% எனக்கு இஷ்டமே இல்லை. எங்கள் வீட்டில் ஒரு ரோட்டில் இருக்க ஒரு பூனை ஒன்று வந்து அதுவே வந்து உக்காந்துக்கிச்சு, ஒன்றும் செய்ய முடியல. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அது தானே வீட்டில் வந்து உட்காந்துருக்கு. அது ஒரு 55,000 போட்டு ஒரு சோஃபா வாங்கணும், அது மேலே ஏறி அதுவும் அது பிள்ளைங்க தான் உட்காந்துருக்கு. நாங்கள் உட்காரதே கிடையாது. இப்போ யாருக்கு சோஃபா வாங்கணும்னு ஒரு சிரிப்பே வந்துருக்கு எங்கள் வீட்டில். நாங்கள் பக்கத்தில் இருக்க பிளாஸ்டிக் சேரில் தான் உட்காரணும். ஏன்னா அது வந்து அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த சோஃபாவில் உட்காருறது. ஏன் அதை போய் கஷ்டப்படணும் தூக்கி போடுதுன்னு சொல்லிட்டு அந்த சின்ன குட்டி இருக்குது பாருங்கள், அது 1.5 months பேபி. அதுக்கு பல்லு இப்போ தான் வருது. அது வந்து விளையாடுறத நினச்சிட்டு கடிச்சிருமோன்னு ஒரு பயம் எங்களுக்கு. பெரிய பூனை ஒன்றும் பண்ணாது, அது எங்களோட செல்ல குழந்தையாக ஆகிடுது. பட் சின்ன பூனையை நினச்சி பயந்துக்கிட்டு அதுக்கிட்ட நாங்கள் போகிறதில்ல. அதில் சோஃபா மொத்தமாக அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அது போனால் போயிட்டு போங்க, அது ஒரு விஷயம் இல்லை. அந்த மாதிரி அந்த ஃப்ரீடம் வந்து நம்ம அனிமல்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான் நாங்களும். இருந்தாலும் அந்த வளர்க்குறோங்கும்போது அதுக்குள்ளே ஒரு ஃப்ரீடம், அதுக்குள்ளே ஒரு இதை நம்ம கொடுத்து தான் ஆகணுங்க. இல்லாட்டி அதோட பாவத்தை நம்ம சுமந்த மாதிரி இருக்கும். அதனால் தயவுசெய்து நித்யானந்த சுவாமிகள் யானையோடு சேர்த்து ஒரு 5 ஏக்கர் நிலமும் கொடுத்தாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிலமும் ஏற்பாடு பண்ணி அதில் வந்து பண்ணாருன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.